ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சோளம், ஒரு குக்கும்பர், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 1/4 கப் வேர்க்கடலை. ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க வேர்க்கடலை சேர்த்துக்க வேணாம். இப்போ நாம் சோளம், சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை இது மூணுத்தையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது. நீங்கள் இதை பாதி சேர்த்துக்கினா போதும். நான் இன்றைக்கி 4 பேருக்கு ரெடி பண்ண போகிறதுனால எல்லாமே முழுசாக போட்டுக்கிறேன். நீங்கள் மெம்பர்ஸ் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் இது அளவு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் இதை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க போதும். ஃபஸ்ட்டு கேரட்டை துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, இந்த தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு மலச்சிக்கலுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. நீங்கள் இது வெறுமனே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நாம் வேக வச்சு வச்சுருக்க வேர்க்கடலை, அடுத்ததாக சோளம். நாட்டு மக்காச்சோளம் கிடச்சா நீங்கள் அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உதிர்த்தி இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிரகாஷ் சமையலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேரும். குக்கும்பர் தோல் சீவிட்டு அதையும் துண்டுகளாக போட்டுக்கலாம். குக்கும்பர் வந்து நீர் சத்து அதிகமுள்ள காய். அதில் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இது எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரைத்தா சாலட்லாம் செய்யும் போது இதை வந்து சேர்த்துப்பாங்க. ஆனியனோட இந்த வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இது நம்ம சின்ன சின்ன பீஸாக போடும்போது நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் வேறு சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானா எதுவுமே அதில் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த பெப்பர் உப்புமே வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது மழை காலன்றனால நான் வந்து தயிர் ஆட் பண்ணல. ஒரு ஈவினிங் டைமில்
5 to 6:30க்குள்ளே நீங்கள் இந்த சாலடை கொடுத்துருங்க. ஸ்கூல் விட்டு பசியாக வர குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சத்துள்ளதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாலட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.